ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி. இப்போ 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இது ஷார்ட் பயிற்சி தான். அது என்னென்னா, ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் குரு பகவான் கடகராசியில் இருப்பார். அதுக்கு அடுத்தது அக்டோபர் எண்டுக்கு அப்புறமேட்டு சிம்ம ராசியில் என்டர் ஆகிடுவார். பொதுவாகவே வருஷம் முழுக்க இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ 5 மாத காலகட்டம் தான் பெயர்ச்சி ஆகிறார். இப்போ 5 மாதம் ஷார்ட் பீரியடு அப்படின்றதுனால பலன் கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு வருஷம் பண்ணக்கூடிய விஷயத்த இந்த 5 மாதத்தில் சிறப்பாக செஞ்சிருவார். குரு பகவான் இப்போ இங்கே இருக்கிறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு திடீர்னு கல்யாண யோகம் உண்டு, கல்யாண பிராப்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் முதன்மையானது நம்ம கண்டிப்பாக மேஷ ராசியை சொல்லலாம். மேஷ ராசினா 4ஆம் இடத்துல தானே குரு வரார். குரு எப்படி கல்யாணத்தை பண்ணி வைப்பார் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, 4ஆம் இடம் அப்படின்னாலே வீடு தான். ஒருத்தருடைய சுகம், சொத்து, சுகம் இது எல்லாமே சொல்லக்கூடியது தான் 4ஆம் பாவம். வாழ்க்கையில் ஒருத்தருக்கு சுகம் வேணும் அப்படின்னா முதல்ல குடும்பம் வேணும், மனைவி வேணும். ஸோ பார்ட்னர் இல்லாமல் என்னத்த சுகம்? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் 4ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால மேஷ ராசிக்கு இந்த 5 மாத காலகட்டத்தில் ஒரு நல்ல வரன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ வரக்கூடிய வரனை ரொம்ப தட்டி கழிக்காமல் ஏதாவது பண்ணுங்கள், சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் சொல்லி, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் எல்லாமே 2ஆம் இடம். ஸோ அந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சகதியில் இருப்பார். குரு பகவான் சாதாரணமாக கூட இல்லை, உச்சகதியில். உச்சகதினா ஃபுல் பவரில் இருக்கு. ஸோ இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு குடும்பம் அமையலைன்னா இனிமேட்டு குடும்பம் அமையிறது ரொம்ப டிலேவாக தான் ஆகும். ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் ஃபுல் பவராக இருக்கும்போது கல்யாணம் ஒருத்தருக்கு ஆகலை அப்படின்னா அப்புறமேட்டு ஆகிறது கொஞ்சம் கடினம் தான். ஸோ அதனால் இந்த ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே கரெக்டாக ஒரு வரன் அமையும். ரொம்ப தட்டி கழிக்காமல் சீக்கிரம் பண்ணுறது நல்லது. அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா கடகராசிக்கு சொல்லலாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னா, ராசியிலே குரு பகவான் வர்றார். மற்றவங்களுக்காவது குரு அங்கே வராரு, குரு இங்கே வராரு, அதனால் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலே குரு பகவான் வர்றதுனால கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை வந்துட்டாலே போதும். கல்யாணம் பண்ணக்கூடிய நபர் கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டாலே போதும், இப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க மைண்ட் செட் வந்தாலே போதும், கரெக்டாக பொண்ணு அமையும், நல்லபடியாக சூப்பராக ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாம். இன்றைய காலகட்டத்தில் பல பேர் பசங்களுக்கு கல்யாணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பையன் வேண்டான்னு சொல்கிறான், பொண்ணு வேண்டான்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா உட்காந்து தேடிட்டே இருக்காங்க வரன். என்ன தான் இவங்க எடுத்துகிட்டு போய் காமிச்சாலும் கடைசியாக பொண்ணுக்கு எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பசங்களுக்கு முதல்ல கல்யாணம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சுனாலே குரு பகவான் சீக்கிரம் கல்யாணத்தை நடத்தி வைப்பார். இது என்ன கணக்குனா, என்ன தான் சமைச்சு வச்சாலும் நமக்கு பசி எடுத்தால் தான் போட்டு சாப்பிட முடியும். இப்போ நமக்கு பசியே இல்லை, இப்போ தான் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக உட்காந்துருக்கோம் அப்படின்னா எவ்வளோ பதார்த்தம் எவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணக்கூடியவங்களுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் வேணும், கல்யாணம் பண்ணணுன்ற அந்த ஒரு ஆசை வேணும். அந்த ஆசை வந்தாச்சுன்னா கல்யாணம் சீக்கிரம் முடியும். அந்த ஆசை எப்போ வரும் அப்படின்னா கடகராசிக்கு இப்போ வரும். ஏன்னா குரு பகவான் வரும்போதே ஆசையோடு தான் வருவார். ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ கடகராசிக்காரங்க வீட்டில் இருக்க பசங்க கல்யாணத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இப்போ தான் கல்யாணம் அவங்களுக்கு பண்ண வேண்டிய கரெக்டான டைமு. கரெக்டாக வரன் வந்தோம்னா டக்குன்னு முடிச்சிருக்கு, ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். நிறைய பேர் யோசித்து டைமை தள்ளி போட்டு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு நல்ல வரன் வரும், வரன் வந்தாச்சுன்னா ஒரு 3 மாதம் கழித்து சொல்கிறேன், ஒரு 4 மாதம் கழித்து சொல்கிறேன், ஒரு 5 மாதம் கழித்து பையனை பார்க்கலாம், இந்த மாதம் இது பண்ணலாம், அடுத்த மாதம் அது பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்களே மாதம் டைமை கடத்திடுவாங்க. இப்போ டைமெல்லாம் கடந்தாச்சுன்னா இந்த 5 மாதம் குரு பயிற்சி ஆகி குரு அடுத்த சிம்ம ராசிக்கு போயிடுவார். ஸோ அப்போ குரு பலன் போயாச்சுன்னா எல்லாம் கட் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு. ஸோ அதனால் இந்த குரு பலன் இருக்கும்போதே டக்குன்னு முடிச்சிடணும். ஸோ கடகராசிக்கு இப்போது கல்யாணம் முடிக்கிறதுக்கு சிறப்பான காலகட்டம். ஸோ அதனால் கண்டிப்பாக கல்யாணத்தை முடிக்க பாருங்கள். அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா விருச்சிக ராசி சொல்லலாம். விருச்சிகத்துக்கு எதனால்? குரு பகவான் தான்
குடும்பஸ்தான அதிபதி, 2ஆம் வீட்டுக்கு அதிபதி விருச்சிகத்துக்கு குரு தான். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் உச்சம் அடைகிறார். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் அடைஞ்சிட்டாலே போதும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி ஃபுல் பவரில் இருக்கார். விருச்சிக ராசிக்கு இப்போ குடும்பம் அமையறதுக்கு நல்ல யோகம். ஸோ கரெக்டாக ஒரு வரன் அமையும். அது ரொம்ப பார்த்து டிலே பண்ணாமல் முடிக்க பாருங்க. அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா தனுசு ராசி சொல்லணும். ஆனால் தனுசு ராசிக்கு ராசி அதிபதியே குரு தான். அவர் அஷ்டமத்தில் போயிட்டார். 8ஆம் இடத்துல போயிட்டாரே, என்ன பண்ணுவார் அப்படின்னா குருவோட பார்வை இருக்குது. குரு 8ஆம் இடத்துல உச்ச கதியிலேருந்து 7ஆம் பார்வையாக 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். ஸோ அதனால் தனுசு ராசிக்கும் இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு நல்ல யோகம் உண்டு. ஸோ ரொம்ப யோசிக்காமல் சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. இந்தந்த ராசிக்காரங்களுக்கு இந்த 5 மாதத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்கு நல்ல யோகம் இருக்குது. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் நல்லபடியாக கல்யாணத்தை முடிங்க.